ஓம் நம சிவாய. மற்றொரு காலத்தில் பார்வதி தேவியை சிவபெருமான் திருமணம் புரிந்து இமாச்சலத்திலுள்ள ஒரு குகையில் பூத சேனைகளுடன் அநேக காலம் எழுந்தருளியிருந்து விளையாடினார். அப்பொழுது பார்வதி தேவி தனக்கிருக்கும் கால வடிவம் நீங்கி கௌர வடிவத்தை அடைவதற்கு விரும்பி அதை எவ்வாறு அடைவது என்று யோசித்து தவம் செய்வதாக தீர்மானித்தாள். தன் நாயகர் தன் திருமணத்திற்கு முன்னரே கங்கையை ஜடாமுடி மேல் அணிந்திருப்பதால் இதுபோல இன்னும் வேறு ஒருவரை ஏனும் விருப்பமுறாமல் தன் தோழியாகிய உத்தாம குசுமை என்பவளையும் தன் புதல்வனாகிய வீரகனையும் ஒவ்வொரு வாசலில் காவலாக வைத்து வேறொரு ஸ்திரீயையும் உள்ளே விடக்கூடாதென்று உறுதியாக கட்டளை இட்டாள். அவர்கள் அவ்வாறே வாயில் காப்பதாக கூறியதும் பார்வதி தபோவனத்திற்கு சென்று தடாகங்கள் உடையதும் அரசர்கள் பூர்வம் வசித்து தவம் செய்ததும் ஜெயந்தி என்னும் பெயரை உடையதுமான அங்கிருக்கும் ஒரு குகையைக் கண்டு இதுவே நல்ல இடம் என்று துணிந்து அங்கேயே தவம் செய்து கொண்டிருந்தாள். முனிவர்களே, இவ்வாறு ஜெகன்மாதாவாகிய பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருக்கையில் ஆடி என்னும் பெயரையுடைய அசுரனொருவன் பிரம்மனை நோக்கி பலவிதமாக தவம் செய்ய பிரம்மன் பிரத்யக்ஷமாகி யாது வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆடி அசுரன் நான் இரவாதிருக்க வரமளிக்க வேண்டும் என்று கோரினான். உனக்கு இவ்வுடம்புடனே இரவாத தன்மை கைகூடாது. அது கைகூடுவதற்கு ஏதேனும் காரணம் கோருக என்றார் பிரம்மர். அதை கேட்டதும் தைத்தியன், சிருஷ்டிகர்த்தாவே, சந்திர தேவதாகமான நட்சத்திரத்தோடு, சந்திர தேவதாகமான அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம் கேலண்டர்ல சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒரு நாள் வரும். ஒருத்தவங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 17வது நட்சத்திரத்துல சந்திரன் என்னைக்கு வராரோ அதுதான் சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கூடிய உருத்திர தேவதாகமான முகூர்த்தத்தில், அதாவது ருத்ர முகூர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்போ அப்படின்னா அதிகாலை 6ல இருந்து 6:45 இருக்கக்கூடிய முகூர்த்தத்தை ருத்ர முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்திரன் மேக காலங்களால் பெருமழை பெய்விக்கையில் நான் மகா கபடியாய் வேற்றுருவம் எப்பொழுது எடுப்பேனோ அப்பொழுது மரணமடைய வேண்டும் என்றான். அவ்வாறே நடக்கும் என்று பிரம்மதேவர் கூறிவிட்டு அந்தர்த்தானம் ஆனார். அவ்வரத்தால் இருமாப்புற்ற அசுரன் மதுபானம் செய்து மதம் கொண்டு ஹிமாச்சலத்தை அடைந்து சிவபெருமான் இருக்கும் குகையைக் கண்டு குகை வாசலில் காவல் இருக்கும் வீரகனையும் உத்தாம குசுமையையும் பார்த்து அவர்களோடு உரையாடினான். அவர்களால் பார்வதி தேவி தவம் செய்ய சென்றிருப்பது முதலிய சங்கதிகளை அறிந்து கொண்டு இப்பொழுது சிவபெருமான் தன் மனைவியை பிரிந்திருப்பதால் மதன விரகமுற்றிருக்கலாம் என்று நினைத்து நான் இவ்வலிய வடிவுடன் உட்புகுவதானால் துவாரபாலகர் தடுப்பார்கள் என்று கருதி அவ்வடிவை நீங்கி சர்ப்ப ரூபம் தரித்து துவாரபாலகர் அறியவொட்டாமல் குகைக்குள் நுழைந்து விட்டான். பிறகு அந்த அசுரன் சர்ப்ப உருவத்தை நீக்கிவிட்டு திவ்யமான கௌரி ரூபத்தை சனநேரத்தில் வகித்து கொண்டு சிவபெருமான் அருகில் சென்று விரகவாதனையுடைய மங்கை போல காமபோதையோடு எதிர் நின்று, சந்திரசேகரா, நான் பார்வதி தேவி, நான் அருந்தவம் செய்து பொன்னிறமான தேகம் பெற்று வந்திருக்கிறேன். நான் விரகமுற்றிருக்கிறேன். என்னை கலந்தணைய வேண்டும், என்னை கலந்தணைய வேண்டும் என்று கெஞ்சினான். சிவபெருமானோ ஒன்றும் அறியாமல் போன்று, ஆஹா, அப்படியா, நீ என் மனைவியா, வந்தனையா என்று தம் திருக்கரத்தால் அந்த போலி பார்வதியை கட்டி அணைத்து புறத்தொழிலையற்றி கிரீடிக்க முயன்றார். அப்போது மாய விகாரமான அந்த ஸ்திரீயிடம் மயனால் நிர்மிக்கப்பட்டு விளங்கும் ஆனம்சம் ஒன்றை கண்டார். மாயை செய்ய வந்தவன் மிக்க மதியீனனேயாம். இவனை திரிசூலத்தால் சங்கரிப்பேன் என்று சிவபெருமான் நினைத்தார். ஆனால் அவ்வசுரன் விரும்பியபடியே தம்மை கூடியதாக திருப்தி அடையட்டும் என்று திருவுள்ளம் கொண்டு விசேஷமாக ரதிக்கிரீடை செய்வார் போல தோற்றுவித்தார். ஸ்திரீ வேஷமுற்று வந்திருக்கும் அசுரன் இச்சமயத்தில் சிவபெருமானை எவ்வகையிலாவது சங்கரிக்க வேண்டும் என்று துன்மார்க்க எண்ணம் கொண்டு
இவருடைய ஆண் அம்சத்தை அறுக்க வேண்டுமென்று எத்தனித்தான். சிவபெருமான் அவன் கருத்தை உணர்ந்து தம்முடைய அந்த அம்சத்திலிருந்தே சூலம், பாசம் முதலியவற்றை உண்டாக்கினார். அதனை உணர்ந்த ஆடி அசுரன் தன் பெண் வடிவு நீங்கி ஆண் வடிவை அடைந்தான். அவனை சிவபெருமான வாயுதங்களால் அடிக்க அவன் சிவபெருமானை நோக்கி, சர்வேஸ்வரா, நான் துர்புத்தியுடைய அசுரன், உம்மால் அடிபட்டேன். ஆனால் நான் மடிந்த செய்தியை என் தமையன் கேட்டு மகாபல பராக்கிரமசாலியாய் உம்மை சங்கரிக்க கருதி பார்வதி தேவியின் வடிவு கொண்டு இங்கு வந்து உம்மை கொல்வான், அல்லது என்னை போலவே மடிவான் என்று சொல்லிக் கொண்டே நிலமிசை விழுந்து உயிர் நீங்கினான். அவனது தேகத்தை அப்புறப்படுத்தி புத்திரனாகிய நந்தி தேவருக்கு இச்செய்தியையும் மாதர்கள் மாயையில் மிகவும் வல்லவர்கள் என்றும் கூறி அவ்வசுரன் வழங்கிய வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டிருந்தார். ஓம் நம சிவாய.